ஹலோ ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி தான் வீடியோ போடுறதுக்கு டைம் கிடைக்கிது. அதனால் இத்தனை நாளாக போடுறதுக்கு ஒரு லாஸ்ட்டு ரீசன் இஸ் மை எக்ஸாம் ஒன்லி. இத்தனை ஸ்கூலுக்கும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு எதிரின்னா அது எக்ஸாம். ஆனால் இது முடிச்சுட்டு நம்ம போடுறோம் நம்ம ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே வீடியோ. இப்போ நீங்கள் லைக் ஷேர் பண்ணுவீங்கன்னு தெரியல. சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் இது மட்டும் நீங்கள் தட்டி விட்டிங்கன்னா நான் வேறு லெவலுக்கு போய் பார்த்து இன்ஃபார்ம் டு மை ஸ்ட்ரென்த் அதுதான் சொல்கிறேன். இப்போ போய் பார்க்கலாம். நம்ம ஓரளவுக்கு கூட நம்ம இன்னும் அடிக்கலை. சரி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதுக்குள்ளே போய்க்கலாம். வித்தாலே நீங்கள் தமிழ் 155 டைம்ஸ் 1 அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா இது வாங்கிக்கலாம். சாரி, எஸ் திஸ் மை வாண்ட் டு மை டெக்னிக் ஆல்சோ. அப்படி ஒன்று வச்சுக்கோங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். அப்படின்னு இதை வாங்கணும் ஆசை நினைக்கிறேன். திஸ் இஸ் மை பான்சல். சரி, இப்போ நம்ம கேமுக்குள்ளே போயிட்டு விளாட்லாமா? ஸ்ட்ரென்த்தியாக நம்ம ஜூஸை குடிச்சிக்கோங்க, விளாட்லாம். இம்பார்ட் ஆஃப் த கேம் டு மை கேம் நம்பர் இஸ் லவ்லி கிங். உங்கள் வீடியோக்குள்ளே போயாச்சு. ஒருத்தனிங்க நம்ம ப்ரோ பிளேயராக இருக்க போகிறான். நம்மளை அடிச்சு போகிறாங்க. இப்போ நம்ம ஓடி பார்க்கலாமா? நம்ம சொல்கிறான் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். ஐயோ, என்னோட உக்காந்து இருந்திருக்கணும். பக்கா உக்காந்துட்டேன். எக்ஸாட்டை போட்டுருக்கேன் முதல்ல. என்னடா ஒன்றுமே பண்ணலடா. பரவாயில்ல, போய் பார்க்கலாம். ஒன்றும் அவன் நண்பர்களே பயந்துட்டான். நண்பர்களே, பயந்துட்டாங்கோலி இவங்க போய் பார்க்கலாம். நம்மளுக்கு பயம் அடிக்கிறதுக்கு ஒரு ஸ்டிப்ஸ் கொண்டாந்து நம்ம இந்த கேம் தான் விளாடணும். இந்த கேம் தான் விளாடணும். எஸ்கலேப் டு சொல்லிட்டு நம்ம முடியுதா? இந்த கேம் மட்டும்தான் விளாடணுமா? வேறு எந்த கேமும் விளாடக்கூடாது நம்ம. ஏன்னா ஒரு அஜ்ரி அந்த ரேங்க் ஸ்டோரு அதில் நம்ம கொஞ்சம் தான் எடுத்துருக்கோமே. எங்க கும்மா போட்டீங்க? அடகிறான பக்லோவால் சாகுமா வேற தெரியல. இன்னும் ஆளையே காணும். ஃபுல் அழுத்து புடி. ஐயா, சத்தையா அழுத்து புடி. எப்பாடி ஒரு லெவலுக்கு அழுத்து பிடிச்சிட்டு. ஐயா, இவன்டா ப்ரோ பிளேயரா? அந்த டம்மி பிளேயர்.
அவனை அவனே அந்த டக்கராக இதில் ஓப்பரில் நான் அடிக்கிறது கஷ்டம்டா. சரி இந்த வாட்டி நம்ம ஓடி பார்க்கலாம். ஓடி பார்த்துட்டு நம்ம கன்று எடுத்துக்கணும் கூட ஒன்று எடுத்துக்கணும். அவனா இப்போ கன்று செலக்ட் பண்ணுவாங்களேன். அவன் ஏதாச்சும் ஒரு கன்று செலக்ட் பண்ணோம். சரி ஐயோ இந்த கன்று எனக்கு கிடையவே கிடையாது. நம்ம இப்போ இந்த கன்று எடுத்துகிட்டு க்ளோவில் எடுத்துக்கணும். ஓடி ஓடி பண்ணணும். ஆனால் ஹீரோ ட்ரை பண்ணலாம். எனக்கு டேய் பக்குடா. பரவாயில்ல நம்ம அடிச்சுட்டோம். ஏங்க நம்ம அடிச்சுக்கோங்க. வெறித்தனமாக ஒரு ஷாட்டு. நம்ம நின்றுக்கிட்டு இருந்தான் பக்கத்தில். அப்படியே பார்த்தேங்களா அப்படியே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கற்றுக்கோங்க. நிறைய கற்றுக்கோங்க. அப்படியே பார்த்துக்கலாம். அந்த 10 மேட்ச் விளாண்டு போனாலும் போன மேட்ச் தெரியாமல் ஜெயிக்கவும் இல்லை. அவங்க எந்த மேட்சும் இன்னும் அவங்க ஜெயிக்கவே இல்லை. ஜோனுக்குள்ள இருக்கிறோம். Please, yes, please, player. Boyame. ஏன்டா ஒருத்தனை நான் ஒன்றும் பண்ண முடியாது. போயாமா வரைக்கும் நான் அடிச்சிட்டேன். தட்டிஸ் பண்ணி எல்லாம் பயந்துட்டாங்க. நான் அடித்து பிடிச்சிட்டேன். நான் கிளாஸ் கோடு வரமாட்டேங்குது. அதான்டா இதுதான் வருது. இதை வச்சு போயாமல் அடிச்சு விட்டாங்க. 10 இவள் பர்சனாலிட்டி அவன் நம்மக்கிட்ட போடாத. நம்மளாம் அவன்கிட்ட போனான். நமக்கு பர்சனாலிட்டிகள் எடுத்துச்சு. ஓடி பிடிச்ச பார்த்துருக்கீங்களா? இப்போ பாருங்க ஓடி ஓடி விளையாடுமா. ஏய் ஜஸ்ட் மிஸ் இல்லை. ஏன்டா அழுத்தி பிடிக்கிறேன் பார்க்குறேன். ஏன்னா இப்போ ஒன்று பேசுகிறதுக்கு இது வைக்கணும், பத்திரிக்கை வைக்க. அதனால் பேசல. வெளியில் போயிட்டு வந்தேன். சாரி ஃபார் த மிஸ்டேக். திஸ் ஒன் ஏங்க பக்குன்னு ஏன்ன ஏன்டாம்மா போடா. அவன் என்னடாமா தாண்டா சொன்னான். இது நான் ஒருத்தனாச்சும் சொல்லுங்கடா. அவன் சொன்னது கூப்பு.
இது முடிஞ்சாதான் 4 இது அவன் வந்து அதுக்குள்ளே கண் எடுத்துறாங்களா? சூப்பர். நம்ம இந்த கண்ணை வச்சுக்கிட்ட ஆட முடியுமா? இப்போ நாங்கள் இங்கே தான் இருக்கோம். ஆனால் நம்ம கண் எடுத்துட்டோம். அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஏன்டா மொத்தம் 3 மேட்ச் விளாண்டுருந்தேன். நாங்களே ஜெயிச்சுட்டோங்கம்மா. நாங்கள் தான் நல்லா ஜெயிச்சிருக்கோம். அந்த 3 மேட்ச் நம்ம ஜெயிச்சிருக்கோம். பார்த்துக்கோம், ரொம்ப ஈஸி. நம்ம ஏன் கஷ்டப்படணும்? டேடா என்ன எனக்கு பக் ஆயிடுச்சுங்க. நெட்டு இருக்காங்க 50%ங்க. என்னங்க பார்க்கலாம். மல்டி பிடிக்கணும் பார்த்துக்கலாம். இது வச்சு 2 மேட்ச் ஓட்டியில் மேலே இருந்துச்சு. ஆனால் அவன் ஃபஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிருக்கான். அது நம்ம ஒரு பாயிண்ட் வச்சு அந்த அஸ்மிட்டு ஒரு 5 பாயிண்ட் ஏற்றலாம் ப்ரோ. ஆனால் அது எனக்கு வேணும் ப்ரோ. நான் யூடியூப்பில் எல்லோ சர்ச் பண்ணிட்டு ஏய் நின்றா போடுறான். எவன் அவன்? ஆடுறாமா. இல்லை எங்க இப்போ நம்ம இது பண்ணி வச்சோம். ஓடு 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 ஓடு. அவன் ஜோனில் வச்சது போயிட்டான். நம்ம விளாட போனால் எல்லாம் வராங்க. ஜோனில் போய் செத்து போயிட்டான். ஜோனில் போய் செத்து போயிட்டான்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தவங்களுக்கு 3 மேட்ச் முடியுங்க. நான் தனியாக பிரித்து வைக்கல, நான் சேர்த்து வச்சுக்கிறேன். ஆனால் இது நம்ம 3 மேட்ச் போயிருந்தாலும் நம்ம இன்றைக்கி ஓடி ஓடி விளையாடும். அம்மா அப்படிதான் கஷ்டம் மேட்ச்சுன்னு சொல்ல முடியாதுங்க. ரொம்ப ஒன்றும் பண்ண பயாம சரி, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நண்பர்களே. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து மேட்ச் வந்து பயம் அடிக்கிற மேட்ச்சை நம்ம போடலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் திஸ் வீடியோ ஷோ. அதனால் நம்ம வீடியோ நேம் வந்து நீங்கள் வந்து லைக் ஷேர் பண்ணணுன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணணும். எனக்காக பண்ணணுன்னா நீங்கள் வந்து லவ்லி கிங் என்ன வீடியோவில் போய் யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா நான் வந்து கக்காசியோட காப்பின்னு சேனல் போட்டுருக்கு. கக்காசி என் வீடியோ நேம் வந்து லவ்லி கிங்கு. கக்காசின்ற ஃபோட்டோ இருக்குல்ல, கக்காசியோட ஃபோட்டோ இருக்கும். அதில் வந்து நீங்கள் போய் என்னோட்டு கிளிக் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் லைக் போட்டிங்கன்னா ப்ளீஸ் மை ஷோ திஸ் அட்வைஸ்.